வாழ வேண்டும் என்ற காரணத்திற்காக தாங்கும் சம்பிரதாயத்தோட திருமணம் என்னதான் அவசர கல்யாணம் பண்ணி தோணா தமிழ்நாட்டுல தாங்கி தமிழ முடிகால தாய் வரைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பிள்ளைக்கு அவசர கல்யாணம் பண்றவன் இப்ப நம்ம வாங்கினமே கூட தாங்கில பண்ணலாம் முடியும். கைத்தட்ட ஒரே சமாஜ் கட்ட சொல்லிட்டேன். நான் வந்து விளையாட்டுக்காரி சொல்லி சொல்லணும். இப்பதான் நாடு நேரம் உடனே மகாராணி கொண்டு கேட்கிறாள். என்னடி இது மழையத்துக்குதான் கணக்கு பாருங்க. என்னடி புதுமையாக பேசுறா உனக்கு நான் காதலன் எனக்கு நீ காதலி. ஐ லவ் யூ சொல்லலாம். எப்பா போடா என்கிறாய், வாடா என்கிறாய், நாயை என்கிறாய். இதெல்லாம் உனக்கே முறையாக இருக்கிறதா? புறம்போக்கு யார பார்த்து வாடி போடுங்க. நான் ஒரு மோகனா. நான் யார்? பணத்துக்கு மாறி அனுப்புவதா? நான் சொன்னேன் என்று ஒரு தந்தையை நாடு நடத்தினான். தந்தை யார்? ஒரு தெய்வத்துக்கு சமம். ஒரு நாடு நடத்தினாய். மனைவி யார்? அவர் ஒரு மாதற்குற மனிதர். அவரே ஒரு உலகமற்ற முத்தரு. அவரை நான் சொன்னேன் என்று நாடு நடத்தினார். இதையெல்லாம் அப்ப சொல்லல. நாடு நகர் எழுதி வாங்கிட்டு வெண்ணடை போற்றுகின்றார். உள்ளத்தில் கருவருக்கு மஞ்சள் என்னும் கொண்டவர் தெரியாமல் உனக்காக உள்ளத்தை பறிகொடுத்து நாடு நகரம் அனைத்து உனக்காக உயிர்சாசனம் எழுதி கொடுத்தேனே. நீ காட்டும் நம்பிக்கை அதற்குத்தான் முன்னோர்கள் சொன்னார்கள். யார் யாரை எந்தெந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்தந்த இடத்தில் தான் அவரவர்கள் சுகமாக இருப்பார்கள் நல்ல முடியும். ஆனால் வைக்கக்கூடாத இடத்தில் வைத்தது எந்த அவர்தான். எப்படி என்றால்
இப்பேற்பட்ட பாதகத்தை செய்யும் போது எவ்வளவு மனம் வலிக்கிறது என்று வாயில வந்துடு எப்படியெல்லாம் அவருடைய மனம் நோகடித்தால் அவன் உள்ளம் சிரிக்கும் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? உயிருக்கு உயிரானவன் இப்படியெல்லாம் துறரம் செய்யும் போது எவ்வளவு மனிதன் அதை உணர்ந்த வருடத்தை Bye.
பெண்களின் கொடுமைகளை தட்டி கேட்க தைரியம் யாருக்கும் இல்லை என்ற அகம்பாவத்தினாலும் புரியாத அக்கறை என்னுடைய தந்தை எடுத்திருக்கார். மகனே அடித்தேன், துன்புறுத்தேன். அதற்கெல்லாம் தொழிலாள பாடத்துக்கு கண்ணே கலக்கல்வி உங்களுடைய அருமை பெறுவது கலக்கல்வி. அன்று நான் உன்னை நாடு கிடைக்கும் போது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். நான் சொன்ன அவர்களுக்காக எங்கேயோடு சென்று மாண்டிவிட்டாயா? இல்லை வயிற்றில் இருக்க பிள்ளையை பெற்றெடுத்து இந்த உலகத்தில் உத்தமையாக பத்தினியாக வாழ வேண்டும் என்று எங்கேயாவது வரைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எங்கிருக்கின்றாயோ? எப்படி இருக்கின்றாயோ? கண்ணே கரிசல் மண்ணு பூவே இனம் கண்ணீர் இப்படியே என் வாழ்வு இருக்கிறது இருமாப்பு கொண்டிருந்தேன். அதற்கான
சரியான பாடத்தை புகட்டிக் கொண்டது. எப்படி என்றால் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நல்லது எது, கெட்டது எது, தீமை எது, இன்பம் எது என்று தெரிவதற்குள் தன் வாழ்க்கையை முடிந்து விடுவான். ஆகையால் தான் நமது பெரியவர்கள் எல்லாம் இதிகாசம், புராணங்கள் இது போன்ற நாடகங்கள் ஏற்படுத்தி மற்றவருடைய வாழ்க்கை வாழுகின்ற சந்ததிகளுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் பாடமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஏற்பாடு செய்திருக்கின்றார். அதுவும் என்னுடைய வாழ்க்கை நாட்டு மக்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். எப்படி என்றால் நல்வழி சென்றால் நல்லதே நடக்கும், தீவழி சென்றால் இதுபோல் தான் முன்னேற்பட வேண்டும் என்று. ஆனால் இந்த மாநில வாழ்வில் காதலும் உண்மையில்லை, இந்த வாழ்வு உண்மையில்லை. ஒரு நாள் அனைவரும் மண்மையாக ஆகப்போவதை போல் இப்போதுதானே உணர்கிறேன். இந்த மாநில காதல் எல்லாம் ஒரு மரணத்தில் மாநில காதல் அபிஷேகம் செய்ய வேண்டும். எங்கு இருக்கின்றாயோ, எப்படி இருக்கின்றாயோ ஒன்றுமே தெரியவில்லை. உன்னை தேடி தேடி காரெல்லாம் வலிக்கின்றது, உடலெல்லாம் தோன்றி விட்டது, பசியே அதிகமாக இருக்கிறது, நடக்க முடியவில்லை.
கானகத்திலே இறந்து விடுவேனோ என்று நினைக்கிறேன். யாரோ ஒருவர் எனக்கு தண்ணீர் படுத்திய உயிரை காப்பாற்றிருக்கின்றார்களே, யாராக இருக்கும்? யாராக இருக்கும்? ஒருவேளை என்னை போன்று அவர்களும் மஞ்சர்களால் தூட்டப்பட்டவர்களா? இந்த அடர்த்த கானகத்தில் யார் வரப்போகிறார்கள்? மாதற்பட மணிவிலக்கு, வெண்குலத்தின் பொன்விளக்கு, என்னை மன்னித்து விட்டேன் என்று ஒரு வார்த்தை தாயே. கண்கள் இருந்தும் குருடனாகி விட்டேன். பண்பிருந்தும் படிப்பிருந்தும் பாவினான். எப்படி என்றால், பார்ப்பவன் குருடனடி, படித்தவன் மூடனடி. எந்த புண்ணிலை வேல் பாய்ச்சுவது போல் இருக்கிறது. கணவன் பிரிந்து விட்டால் அவனை அப்படி கேட்டுவான்.
என்ன தப்பட்டோ அதுவே சரி சரியாத்தா நீ வச்சிர மாதிரி ஒரு நல்ல சந்தோஷமா வச்சுக்கிறீங்களா ஓகேவா சரி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா இளவரசனுக்கு வருங்கால மன்னருக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்படுத்தி விட்டார்கள் அந்த சதிகாரம் என்ற அண்ணன் நிலைமை என்ன தெரியவில்லை நாட்டு நிலைமை என்ன ஆகும் என்று புரியவில்லை நாடு நகரம் மொத்தமே மாமன் பேருக்கு மாற்றி வச்சிருக்கு எங்க போய் அப்படியே முட்டியால் இதுல சேத்துல இருக்கீங்க கலப்பறிச்சு ஒரு முட்டியால் முந்தானி கூலி கொடுத்து வேலை செஞ்ச வேலை முடிஞ்சது பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு நீ பம்பரா நான் சாப்பிட்டேன் தோண்டி விட்டேன் சுத்தினேன் வேலை முடிஞ்சது கொடுத்துட்டு போறேன் அது என்னது என்ன எதுக்கு பேசுறேன் சொல்ல
காவிரி கொடுத்தால் உனக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்த வேண்டும். ஆடி மாசம் ஆனாக்கா சந்துக்கு சந்து கடை வெட்டுறாங்களே ஒரு கடை வெட்டிக்கும் கொடுக்க முடியாது. கண்ண மூடிக்கினேன் அந்த மாதிரி அம்மாவுக்கு ஆமா நீ சொல்லே ஒரு குடும்பத்தையே கெடுத்து அனுபவிக்க சொத்தை அனுபவிக்கலாமா? ஏய் இங்க வாடா, நான் போயிட்டு வரேன். 10 மணி உயிர் போதுடே அறிவுடே உயிர் போதுடே போன் பண்ணு
அம்மா எங்கள் பிரகாசம் தேவி அம்மா எங்கள் பிரகாசம் தேவி அம்மா மங்கள் காத்திரம்மா இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா மங்கள் காத்திரம்மா இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா மலையனூர் அங்காளியே நீ மறுநாடி வந்துடம்மா அம்மா மலையனூர் அங்காளியே லோகங்கள் உருவாக முன்னே வானமும் பூமியும் ஒன்றாய் இணைந்திருக்கேன் ஓம்கார நாகத்துடன் ரீகாகரம் கொண்டு பூவாக மலர்ந்து ஓம் என்ற அச்சரமாக உருவாகி ஆதி பராசக்தியாக உருவெடுத்து காட்டை ஈட்டி ஏற்றி மற்றும் வேல் சக்கரம் சூலாயுதம் தண்டாயுதம் இன்னும் 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 96 தத்துவங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி தாயே நீர் என்றும் திருச்சொலி என்றும் நீங்கள் உருவெடுத்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது இந்த மக்களை காக்கும் முரட்டாக முப்பெரும் தேவர்களை படைத்தேன். முப்பெரும் தேவர்களை அவர்களை காக்கும் முரட்டாக முப்பெரும் தேவர்களை படைத்து இந்த உலகெல்லாம் காட்சி கொடுத்திருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும்போது இந்த கிராம மக்கள் உனக்காக திருவிழா செய்து நல்ல முறையிலே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டு மக்களும் இந்த ஊர் மக்களும் நலம் பெறவும் சுகத்தோடு மாடு மனை சம்பத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை அறிவு வாழ நிற்கின்றார்கள். அனைவருக்கும் நல்லாசி தர வேண்டும் தாயே. அம்மா என்று நினைத்தவுடன் ஓடோடி வந்து காட்சி தந்தாயே. இந்த பெண்ணின் பெருமையை இந்த உலகமெல்லாம் போற்றது என்பதற்காக பெண் தெய்வமாக விற்றெடுத்திருக்கின்றீர்கள். ஆகையினால் இந்த ஏழை மகன் அழைத்தவுடன் ஓடோடி வந்து காட்சி தந்தாய். பெண்ணின் தாய்மையை தாய்மை என்று சொல்வார்கள். எப்படி என்றால் தன்னுடைய மகன் என்னதான் தீயவனாக இருந்தாலும் கெட்ட செயல் புரிந்தாலும் அவனை வாரி அழைத்து கட்டி அழைத்து அப்படி இருக்கும்போது தாய் உள்ளத்தை காட்சி தாய்
நான் எவ்வளவு பாவங்களை செய்து தாய் என்று அழைத்ததும் ஓடி வந்தாய். என் குடும்பமும் நாட்டு மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று உன்னை நான் வேண்டுகிறேன் தாய். தாய்மகளும் இருக்காங்க. மறக்க முடியுமா? எப்பொழுதுமே மறக்க முடியாது. அப்படியா? என்னை மன்னித்து விடு மைத்தனா. எப்படி என்றால் மனம் திரிந்து வந்துவிட்டால் மன்னிப்பு கேட்டுவிட்டாலே அவன் மனிதனாக அர்த்தம். மன்னிப்பு கொடுப்பவர்கள் மாபெரும் தெய்வமாக ஆகிறார்கள். ஆகினால் நான் மனிதனாக வந்துவிட்டேன், நீ மன்னித்து தெய்வமாக ஆகிவிட்டாய். எனக்கு அப்படி இருக்கும்போது அந்த சதிகாரர்கள் விலையேறுப்பான் வெளியேறுப்பான் என்பது போல் அவர்களுடைய தேடிக்கொண்டார்கள். நான் அறிந்தேன். ஆகினால்
தவறானவர்கள் கேட்டுட்டாங்க. எப்படியோ என் தங்கை உன்னை விரும்புவதாக நான் அறிந்தேன். என் தங்கை திருமணம் செய்து கொண்டு இல்லறம் என்ற நல்லறத்தை இணையிலே தொடங்க வேண்டும். எங்கள் வீட்டில் எல்லா நாளும்